வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார். உங்கள் அனைவரையும் இந்த காணொளி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. காஸ்மோஸ் ஃபோர்காஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உலகெங்கும் வாழும் நமது தமிழ் மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025 புத்தாண்டு பலன்களை பார்க்க போகிறோம். நான் ஞான குருவாக ஏற்றுக்கொண்டுள்ள அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களையும், என்னுடைய ஜோதிட பேராசான் வாக்கு யோகி பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களையும் வணங்கி இந்த பதிவினை துவங்குகிறேன். அதாவது நம்ம தமிழ் மரபுப்படி சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு அப்படின்னு வானியல் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் நாம் கொண்டாடினாலும், உலக வழக்கத்தை ஏற்றுக்கொண்டு உலக மக்கள் அனைவராலும் ஆங்கில புத்தாண்டு தினமாக கொண்டாடப்படும் ஜனவரி 1ஐயும் ஆங்கில புத்தாண்டாக நாம் கொண்டாடி வருகிறோம். பொதுவாகவே ஒரு புதிய வருடம் பிறக்கும் பொழுது மக்களுக்கு இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்கும், இந்த வருடத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் எனக்கு சாதகமாக நடக்கும், என்னென்ன மாதிரி விஷயங்களில் நான் கவனமாக இருக்கணும், என்னென்ன மாதிரி விஷயங்களை நான் தவிர்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கிறது இயல்பானதே. ஒரு ஜோதிடர் என்கிற முறையில் மக்களோட கேள்விகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் பதிலளிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த வகையில் தான் இந்த காணொளியை நம்ம உருவாக்கி இருக்கோம். இதில் மேஷ லக்னம் முதல் மீன லக்னம் வரை, ஏஎல்பி லக்னமாக மேஷம் முதல் மீனம் வரை செல்லக்கூடிய அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை ஒவ்வொரு லக்னத்திற்குமான தனித்தனி பதிவுகளாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இது அனைத்தும் பொது பலன்கள் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஒவ்வொரு ஆண்டிலையும் இந்திய வானிலை மையம் என்ன தெரிவிப்பாங்கன்னா, இந்த வருடத்தில் இந்தியாவில் தென்மேற்கு பருவக்காற்றால் மழை பெறும் மாநிலங்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும், வடகிழக்கு பருவக்காற்றால் மழை பெறும் மாநிலங்களில் மழைப்பொழிவு எவ்வாறு இருக்கும், சராசரியாக இருக்குமா, சராசரியை விட கூடுதலாக இருக்குமா, குறைவாக இருக்குமா அப்படிங்கிற டேட்டா வெளியிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெப்பநிலை ஒவ்வொரு மாநிலங்களிலும் எவ்வாறு நிலவும் அப்படிங்கிற டேட்டாவும் நமக்கு கொடுப்பாங்க ஒவ்வொரு வருடத்தோட துவக்கத்திலையும். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு ஓவரால் டேட்டா, இது காலநிலை பற்றிய ஒரு ஓவரால் டேட்டா இந்திய வானிலை மையம்ங்கிறது கொடுப்பாங்க. ஆனால் என்னோட ஊர் உசிலம்பட்டியில் எப்படி மழைப்பொழிவு இருக்கும், வெப்பநிலை எப்படி இருக்கும், என்னோட ஊர் கோவில்பட்டியில் எப்படி மழைப்பொழிவு இருக்கும், வெப்பநிலை எப்படி இருக்கும்லாம் கேள்வி நம்ம கேட்டோம்னா அதுக்கு வேற கணக்கீடுகள் இருக்கு. அது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பமானிகள் மலைமானிகளை கொண்டு தான் தீர்மானிக்க முடியும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே இந்திய வானிலை மையம் அளிக்கிற டேட்டா, அதாவது ஓவரால் டேட்டா மாதிரி தான். மேஷ லக்னத்திற்கு இந்த 2025 எப்படி இருக்கும், ரிஷப லக்னத்திற்கு 2025 எப்படி இருக்கும், இப்படி ஓவரால் டேட்டா தான் நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தனிப்பட்ட முறையில் தெளிவாக பலன் வேணும்னு நினச்சா அவங்களோட ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏஎல்பி ஜோதிடர்கிட்ட எடுத்துகிட்டு போய் பலன்களை அறிஞ்சுக்கணும். அல்லது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம். அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஜாதக விவரங்களை, பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த இடம் சம்பந்தமான விவரங்களை அனுப்புனீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை நம்மளால் துல்லியமாக கொடுக்க முடியும். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓவரால் டேட்டா. இப்போ வடகிழக்கு பருவமழைன்னு எடுத்துக்கிட்டால் மழை பெறும் மாநிலங்கள் தமிழ்நாடு, ஆந்திரா,
தெலுங்கானா, ஒரிசா, மேற்கு வங்காளத்தின் சில பகுதிகள். இந்த பகுதியில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும்? அதில் தமிழ்நாட்டில் இயல்பை ஒட்டி இருக்குமா, இயல்பை விட கூட இருக்குமா, குறைவாக இருக்குமா? ஆந்திராவில் எப்படி இருக்கும், தெலுங்கானாவில் எப்படி இருக்கும், ஒரிசாவில் எப்படி இருக்கும்? இப்படி தனித்தனியாக நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்க்குற மாதிரி பார்க்குறோம். ஆனால் குறிப்பிட்ட நபருக்கு அப்படின்னு போகும்போது அவங்கவுங்களோட சுய ஜாதகத்தை தான் நம்ம பார்க்கணும். அதுதான் முக்கால்வாசி பலன்களை அளிக்கக்கூடியது. இப்போ நமக்கு சொல்லப்போகிற பொது பலன்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு அதுக்கான தாக்கங்கள் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் மழை பெறும் மாதங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அந்த 3 மாதத்தில் மழைங்கிறது இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது எல்லா ஊர்லேயும், சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டங்கள்லையும் மழை இருக்கும். மழை பெய்கிற நாட்கள் வேணால் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் இந்த 3 மாதங்களுக்குள்ள மழை பொழிவுங்கிறது பெரும்பாலான மாவட்டங்களில் இருக்கும். அது மாதிரி இந்த கோச்சார பலன்கள் எனப்படும் இந்த பொது பலன்கள் எல்லோருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துமான தாக்கத்தை ஏற்படுத்தும். சுயஜாதகம் நல்லா வலுவாக இருக்கிறவங்களுக்கு இந்த தாக்கம் குறைவாக இருக்கும். சுயஜாதகம் வலு குறைந்து இருக்குது, அதில் ஜாதக அமைப்பே சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த கோச்சார பலன்கள் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த அளவில் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்ததாக ஏஎல்பி முறையில் நம்ம பலன்கள் சொல்ல போகிறோம். ஏஎல்பி லக்ன முறையில் பலன்கள் சொல்ல போகிறோம். இப்போ பெரும்பாலான மக்கள் பாரம்பரிய முறையில் தங்களுடைய ஜாதகங்களை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. எனக்கு இந்த ஜென்ம நட்சத்திரம், எனக்கு இந்த ஜென்ம லக்னம், எனக்கு இந்த ஜென்ம ராசி அப்படின்னு அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் ஏஎல்பி முறையில் எனக்கு என்ன லக்னம் போகுது, ஏஎல்பி முறையில் எனக்கு என்ன லக்ன நட்சத்திரம் போகுது, ஏஎல்பி முறையில் எனக்கு என்ன ஏஆர்பி நட்சத்திரம் போகுதுங்கிற அறிவு எல்லா மக்களுக்கும் புரிதலும் உணர்தலும் இருக்குமானா குறைவு. ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு விழிப்புணர்வு இப்போ நிறைய பேர் ஏஎல்பி லக்ன நட்சத்திரங்கள், லக்னம், ஏஆர்பி நட்சத்திரங்கள் பற்றி தெரிஞ்சிருக்காங்க. இருந்தாலும் சில மக்களுக்கு அதை பற்றி இன்னும் புரிதல் இல்லாமல் இருக்கும். அவங்களுக்காக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ப்ளே ஸ்டோரில் நம்மளுடைய ஏஎல்பி ஜோதிட மென்பொருள், அதாவது ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த லிங்கின் மூலமாக ப்ளே ஸ்டோரில் இருந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதில் ஜாதகம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஜாதகம்ங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் பெர்த் டைமு, பெர்த் டேட்டு, பெர்த் பிளேஸ் கேட்கும். அதை நீங்கள் சரியாக உள்ள கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜாதகம் ஓப்பன் ஆகிடும். அந்த ஜாதகத்தில் இப்போ ஏஎல்பி லக்னா அப்படின்னே குறிப்பிட்டிருப்பாங்க. ஏஎல்பி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த கட்டம் தான் உங்களுடைய ஏஎல்பி லக்னம். அந்த ஏஎல்பி லக்னத்தில் இப்போ என்ன நட்சத்திர புள்ளி உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்போது உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்ன நட்சத்திர புள்ளி என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஏஆர்பி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்போ உங்களுடைய ஏஆர்பி நட்சத்திரம், ஏஎல்பி லக்ன நட்சத்திரம், ஏஎல்பி லக்னம் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடும். இதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம சொல்கிற பலன்களை பார்த்தீங்கன்னா தான் அது 100% பொருந்தி வரும். சரிங்களா? அதை நம்ம பண்ணிடலாமா? இப்போது நம்ம மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ஏஎல்பி லக்னக்காரர்களுக்குமான புத்தாண்டு 2025ற்கான பலன்களை பார்ப்போம். வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார். தற்பொழுது துலா லக்னத்திற்கான 2025 புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கிறோம். சுக்கிர பகவானை அதிதேவதையாக கொண்ட துலா லக்னத்தில் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி 1-2-3-4 பாதங்கள், விஷாகம் 1-2-3 பாதங்கள் என 9 நட்சத்திர பாதங்கள் அமைந்துள்ளன. தற்பொழுது துலா லக்னத்தில் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கான பலன்களை பார்க்குறோம். சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு
தற்பொழுது வருமானம் சிறப்பாக இருக்கும். அவர்களுடைய ஜென்ம ஜாதகம், ஜனன ஜாதகம் சிறப்பாக இருந்தால் கோச்சாரம் மிகவும் அருமையாக இருக்கிறது. அப்போ இவங்களுக்கு வருமானம், கல்வி, குடும்பம் சம்பந்தமான நிகழ்வுகள் சாதகமாக தற்பொழுது இருக்கிறது. அதாவது 2024லையும் சாதகமாக இருந்துச்சு, 2025 மே மாதம் வரையிலும் சாதகமாக இருக்கிறது. ஆனால் இவங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையில புரிதல், நட்பு, இணக்கம், நண்பர்களுக்கு இடையில புரிதல், நட்பு, இதெல்லாம் சாதகமாக இருக்கானா? இல்லை. அப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதே போல் நண்பர்களுக்கு இடையிலையும் கருத்து வேறுபாடுகள் இருக்குங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு திருமண தடைங்கிறது, திருமணம் ஆகாத சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு திருமண தடைங்கிறது 2024லையும் இருந்தது, 2025லையும் மே மாதம் வரை இருக்குது. இது எப்போ நீங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதத்திற்கு பிறகு இது நீங்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குது. மே மாதத்திற்கு பிறகு திருமண தடை சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு முழுமையாக நீங்குகிறது. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும், நண்பர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வடையும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அதே மே மாதத்திற்கு பிறகு இந்த சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் உள்ள நண்பர்களுக்கு வருமானம், குடும்பம், வாக்கு, கல்வி சம்பந்தமான விஷயங்கள் சாதகமில்லாத நிலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது அமைகிறது. அப்போ அந்த வருமானத்தை தடை ஏற்படும் பொழுது சமாளிக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம எடுக்கணும். மே மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக வருமானத்தில் தடைங்கிறது ஏற்படுமா? சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்குன்னா ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். முக்கியமாக இந்த சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் செல்லக்கூடிய அன்பர்கள் தங்களுடைய பேச்சில் மே மாதத்திற்கு பிறகு கவனமாக இருக்கணும். பேச்சினாலேயே பிரச்சனை குடும்பத்திலையும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பேச்சை ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும், வார்த்தைகளில் கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தற்பொழுதைய காலகட்டத்தில் வருமானம் தடைப்பட்டிருக்கு, குடும்பத்தில் சில சச்சரவுகள் இருக்குது. அதே போல் இவங்களுடைய கல்வி, அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் கல்வியும் தடைப்பட்டிருக்கும். இது எல்லாமே மே மாதத்திற்கு பிறகு சாதகமாக மாறுகிறது. சித்திரை 3க்கு மே மாதத்திற்கு பிறகு வருமானம் தடைப்படும். ஆனால் சித்திரை 4க்கு மே மாதத்திற்கு பிறகு தான் வருமானம் சிறப்பாக மாறும். அதே போல் பேச்சு சிறப்பாக மாறும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும், படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி தடை அகலும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, குறிப்பாகவே சித்திரை 3, சித்திரை 4, சுவாதி 1, சுவாதி 2, சித்திரை 3, சித்திரை 4, சுவாதி 1, சுவாதி 2, இந்த 4 நட்சத்திர பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு திருமண தடை, கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நண்பர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி 2025 மே மாதத்திற்கு பிறகு கணவன் மனைவிக்கு இடையில் இணக்கம் சிறப்பாக மாறும், நண்பர்களுக்கு இடையில் நட்புறவு மேம்படும், திருமண தடை அகன்று திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக இவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த மே மாதம் வரை. ஏன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மனசு சொன்னபடி கேட்காது, இவங்க சொல்கிறத மனசு கேட்காது, மனசு சொல்கிறபடி தான் இவங்க கேட்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது ஏற்படும். குழந்தைகளுக்கு இவங்களுக்குமான அந்த புரிதல், அதே மாதிரி குழந்தைகளுக்கும் ஜாதகருக்குமான அந்த நட்புறவு அப்படிங்கிறது பாதிக்கப்படும். பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்காது,
தந்தை சம்பந்தமான விஷயங்கள், குறிப்பாக தந்தைக்கு இவங்களுக்கு இடையிலேயே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தந்தை சொத்துக்கள், தந்தையோட தொழில்லாம் இவங்களுக்கு சாதகமாக இருக்காது. இது எல்லாமே வருகிற மே மாதம் 2025 வரை இவர்களுக்கு இருக்குமான்னா இருக்கும். மே மாதத்திற்கு பிறகு இந்த அனைத்து பிரச்சனைகளும் சாதகமாக ஜாதகருக்கு மாறும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல விஷாகம் 1, விஷாகம் 2, விஷாகம் 3 செல்லக்கூடிய அன்பர்கள் 2024லையும் சரி, தற்பொழுது நடப்புலையும் சரி படாத பாடுபட்டுட்டு இருப்பாங்க. அவங்க படக்கூடிய கஷ்டங்கள்ங்கிறது அளவில்லாமல் இருக்கும். விஷாகம் 1 இருக்கட்டும், விஷாகம் 2 இருக்கட்டும், விஷாகம் 3 இருக்கட்டும், இவங்க 2024 பட்ட பாடுகள் மிக அதிகம். அவ்வளோ கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. 2025 மே மாதம் வரைக்கும் இது தொடரும். ஆனால் பெரிதாக பாதிக்காது, பயப்பட வேணாம். 2025 மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு விடிவு காலம். விஷாகம் 1, விஷாகம் 2, விஷாகம் 3 நட்சத்திர பாதங்கள் செல்லக்கூடியவங்களுக்கு மிக சிறப்பான விடிவு காலமாக 2025 மே மாதம் திகழ்கிறது. அதன் பிறகு இவர்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி கிரகநிலைகள் சாதகமாக மாறும் அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாகவே இந்த விஷாக நட்சத்திரம் அப்படிங்கிறது அதிகமாக பேசப்படுகிற ஒரு நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம். இந்த விஷாக நட்சத்திரம் செல்லக்கூடிய காலங்களில் எங்களுடைய வாக்கு யோகி பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்கள் என்ன சொல்வாங்கன்னா, கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அகலக்கால் வைக்கக்கூடாது, எந்த விஷயத்துலையும் எந்த ஒரு புது முயற்சிகள் செய்யும் பொழுதும் ரொம்ப கவனமாக செய்யணும்னு சொல்லுவாங்க. அதை நம்ம இங்கே நினைவில் வச்சுக்கணும். விஷாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்கள் கணவன் மனைவி உறவை மிக எச்சரிக்கையோடு கையாளணும். அது மட்டுமல்லாமல் புது முயற்சிகளில் கவனம் தேவை, அகலக்கால் வைக்கக்கூடாது. சரி, இப்போ நம்ம சொன்ன நட்சத்திர பாதங்களுக்கெல்லாம் பெரும்பான்மையாக மே மாதம் 2025 வரை பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பாக திருப்பாம்புரம் அல்லது திருக்காளஹஸ்தி சென்று அங்கு நடைபெறக்கூடிய ராகு கேது பூஜையில் பங்கு கொள்வதும், பெயர் நட்சத்திரம் சொல்லி வழிபாடுகள் செய்வதும், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் இவர்களுக்கு நன்மையை தரும். அப்படி திருப்பாம்புரமும் திருநாகேஸ்வரமும் அல்லது காளஹஸ்தியும் செல்ல முடியாத அன்பர்கள், அந்த அளவுக்கு அவ்வளோ தூரம் போக முடியாத அன்பர்கள் பக்கத்தில் இருக்கிற சிவபெருமானுடைய திருக்கோயிலில் சென்று அங்கு இருக்கக்கூடிய நவகிரக ராகு கேதுக்களுக்கும் சிவபெருமானுக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அதே போல விஷாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்கள் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வியாழக்கிழமையில் தரிசனம் செய்வது சிறப்பினை தரும். திருச்செந்தூர் செல்ல முடியாத அன்பர்கள் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு வியாழக்கிழமையில போய் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அதே போல சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்கள் பெருமாள் கோவிலில் அருள்பாலிக்கிற சக்கரத்தாழ்வாரை செவ்வாய்க்கிழமையிலையோ அல்லது சித்திரை நட்சத்திர தினத்திலையோ போய், ஏன்னா இப்போ சக்கரத்தாழ்வாருக்கு ஜென்ம நட்சத்திரமே சித்திரை தான். அப்போ சித்திரை நட்சத்திரத்தன்னைக்கோ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கோ பெருமாள் கோயிலில் அருள்பாலிக்கிற சக்கரத்தாழ்வாருக்கு போய் நெய் தீபம் ஏற்றி துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்வதுங்கிறது சித்திரை 3, 4 பாதங்களுக்கு சிறப்பினை தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். வணக்கம்.